நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். தானம் தவம் இரண்டும் தங்கா வேனுலகம் வானம் வழங்காதெனின். விளக்கம். இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோம்பிற்கும் தடங்கலாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை. வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ள நேரத்தில் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட தடை. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் உண்டியலை உடைத்து திருட்டு. மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை. அதிகரிக்கும் வெயில். சிக்னல்களில் பசுமை பந்தல். அரசுக்கு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற தூய அன்னை லூர்து ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற திருடனுக்கு வில்லியனூர் போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி சுற்றுலா தலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்ற வில்லியனூர் மாதா கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலையில் வழக்கம் போல ஆலயத்தின் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்கு தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து பணத்தை கொள்ளை அடித்து இருப்பதாக பங்கு தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியல் உடைத்திருப்பது தெரியவந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின்கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்து சுமார் 50,000க்கும் மேல் பணம் இருந்திருக்கலாம் எனவும் பல நாட்களாக கண்காணித்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்பொழுதும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கின்ற அந்த மாதா கோவில் அருகே இதுபோன்ற திருட்டுச் சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் பலர் உயிரிழந்ததை அடுத்து புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்பொழுது காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடக்கூடாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் விருதுநகர் மற்றும் கேரளாவின் திருச்சூர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்பட்ட விபத்தில் பலர் உயிரிழந்தனர். இதனையொட்டி புதுச்சேரியில் கிராம பகுதியில் இயங்கி வரும் சிறிய பட்டாசு தொழிற்சாலைகளில் போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக திருக்கனூர், குனிச்சப்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்துக்கேணி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் வெயில் அதிகரித்து வருவதால் விபத்தை தவிர்க்கும் வகையில் காலை 11 மணி முதல் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் விதி மீறல்கள் ஏற்படாமல் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். கிழக்கு கடற்கரை சாலை கோட்டக்குப்பத்தில் போதையில் ஓட்டிய கார் மோதி 5 பேர் படுகாயம், 10 வாகனங்கள் சேதம். சென்னையை சேர்ந்த 2 ஜோடிகளை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள். விழுப்புரம் மாவட்டம் வில்வநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். இவர் நேற்று முன்தினம் இரவு தனது இருசக்கர வாகனத்தில் கீழ்புத்துப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே வந்தபொழுது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி தாறுமாறாக சென்ற கார் மோதியது. அதில் தூக்கி வீசப்பட்ட முருகனுக்கு தலை மற்றும் உடலில் படுகாயம் ஏற்பட்டது. அடுத்து சின்ன முதலியார் சாவடி அருகே சாலை ஓரத்தில் நடந்து சென்ற மணிகண்டன் மற்றும் பிரபு ஆகியோரை இடித்து தள்ளி நிற்காமல் சென்றது.
இதனை அறிந்து கோட்டக்குப்பம் சோதனை சாவடியில் போலீசார் காரை தடுக்க முயன்ற பொழுது தடுப்புகளை இடித்து தள்ளி அங்கும் 2 பேர் மீது மோதிவிட்டு கார் நிற்காமல் சென்றது. இதனையடுத்து மரக்காணம் அருகே பொதுமக்கள் காரை மடக்கி பிடித்தனர். காரில் கடும் போதையில் இருந்த தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த முகிலன், தூத்துக்குடியை சேர்ந்த திவாகர், செங்கல்பட்டை சேர்ந்த ஸ்ரீநிதி, அதிமேகா ஆகிய 2 ஜோடிகளை தர்மடி கொடுத்து பொதுமக்கள் பிடித்தனர். தொடர்ந்து மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவை சட்டசபை அலுவலகங்களை காலி செய்த அமைச்சர்கள், MLAக்கள். புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், துணை சபாநாயகர் மற்றும் MLAக்களுக்கு அலுவலகங்கள் உள்ளது. சட்டசபை அலுவலகங்களில் தொகுதி மக்கள் அமைச்சர்கள் MLAக்களை பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்வர். இதனால் சட்டசபை வளாகம், அலுவலகம் நேரங்களில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். கடந்த மார்ச் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. இதனால் அமைச்சர்கள், MLAக்கள் தங்கள் அலுவலகங்களை பூட்டிவிட்டு தேர்தல் பணிக்கு சென்றுவிட்டனர். கார்களை அரசு செயலரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்தது. வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள், MLAக்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். அலுவலகத்தில் பயன்படுத்திய பொருட்கள், ஆவணங்களை வேன்கள் மூலம் ஏற்றி செல்கின்றனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் MLA, யார் அமைச்சர் என தெரிய வரும். அதன் பிறகு அமைச்சர்கள், MLAக்களுக்கு அலுவலகங்கள் ஒதுக்கப்படும். இதனால் தற்போதைய அமைச்சர்கள், MLAக்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக கூறி லாஸ்பேட்டை சேர்ந்த மூதாட்டியிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டி 20 நாட்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மும்பையிலிருந்து CBI போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும், சைபர் பண மோசடி செய்த குற்றத்தில் நீங்கள் ஈடுபட்டுள்ளதால் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் மிரட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க குறிப்பிட்ட தொகையை வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய மூதாட்டி தன் நகைகளை அடகு வைத்தும் வீட்டில் இருந்த பணத்தை சேர்த்து பல்வேறு தவணைகளாக 1 கோடி ரூபாயை மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். இதற்கிடையே வீட்டிலிருந்து மூதாட்டி வெளியே வராததால் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் வீட்டிற்கு வந்து மூதாட்டியிடம் விசாரித்தனர். அப்பொழுது டிஜிட்டல் அரெஸ்ட் குறித்து கூறியுள்ளார். அதன் பிறகு அவர் மோசடிக்காரர்களிடம் ஏமாந்தது தெரியவந்தது. இதேபோல முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஏற்றுமதி வணிக நிறுவனம் நடத்தி வரும் நபர் ஃபேஸ்புக்கில் குறைந்த விலைக்கு முட்டைகள் விற்பனை தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் அதிலிருந்து மொபைல் போன் எண்ணை தொடர்பு கொண்டு முட்டைகளை வாங்கி கொள்வதாக கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 65,000 ரூபாயை அனுப்பி ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த முட்டைகள் எதுவும் வீட்டிற்கு வரவில்லை. அதன்பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது அவருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 2 பேரும் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சைபர் கிரைம் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை நாட்களை முன்னிட்டு வெயிலின் தாக்கத்தில் இருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் அரசு சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை நாட்களை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி சாலைகளில் சந்திப்பில் உள்ள சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நிற்கும் பொழுது வெயிலால் அவதிக்குள்ளாவார்கள் என்பதால் புதுச்சேரி அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக சமூக ஆர்வலர்கள் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைத்து வந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசே பசுமை பந்தல் அமைத்ததை அடுத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக அரசே பசுமை பந்தல் அமைத்து வருகிறது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்.
வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கரியமாணிக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் MP தன்ராஜ், குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் இசை கருவிகளை கொண்டு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட திருமண மேடை திருமணத்திற்கு வந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட எழில் நகரை சேர்ந்த வெங்கட நரசிம்மன் ஸ்ரீமதி தம்பதியரின் மகள் லட்சுமி பிரபா என்கிற நிவேதிதா வீணை கலைஞராக உள்ளார். தனது 12 வயது முதல் வீணை இசைக்க பயிற்சி பெற்று 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் கச்சேரி நடத்தியுள்ளார். அரியாங்குப்பத்தில் இயங்கும் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர்ந்து இசைத்துறையில் பட்டப்படிப்பு இறுதியாண்டு படித்து வருகிறார். இவருக்கும் நாகர்கோவிலை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற விஷாலுக்கும் திருமணம் நடைபெற்றது. தன்னுடைய திருமண மேடை இசை கருவிகளை கொண்டு அமைக்க அவர் விருப்பப்பட்டார். அதற்கேற்ப வீணை, நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், கடம், தபேலா, நாதஸ்வரம், ஹார்மோனியம், கித்தார் போன்ற இசை கருவிகளை கொண்டு மேடையை அலங்கரிக்க செய்தார். இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வாழை இலை, வாழை கன்றுகளுக்கு மத்தியில் இசை கருவிகளை வைத்து அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார். 10 பேரை கொண்டு 4 மணி நேரத்தில் இந்த வித்தியாசமான மேடை தயாரானது. இதன் பின்னணியில் திருமண விழா நடைபெற்றது. விழாவிற்கு வந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் இசை மேடையை கண்டு வியந்து மணமக்களை வாழ்த்தியதுடன் இசை மேடையின் பின்னணியில் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தமிழர் தேசிய முன்னணி புதுச்சேரி மாநில கிளை சார்பாக பாவேந்தர் நினைவு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தமிழர் தேசிய முன்னணி சார்பில் பாவேந்தர் நினைவு கருத்தரங்கம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் அரங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் துரை மாலிரையன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் தமிழ்மணி முன்னிலை வகித்தார். அமிர்தலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்வில் தமிழ் மாமணி வேல்முருகன், உசேன், துணைத் தலைவர் இளமுருகன், புதிய தமிழ் சங்கத்தின் செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் பாடல் வழங்கினர். நிகழ்வில் பாவேந்தரும் தமிழ் இயக்கமும் என்ற தலைப்பில் பேராசிரியர் விவேகானந்த தாசன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கலைமாமணி VP மாணிக்கம் நன்றி கூறினார். விழாவில் ஏராளமான தமிழ் அன்பர்கள், தமிழ் உணர்வாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் சித்திரை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. சாரம் மார்க்கெட், லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது. சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், தியாகி மகன் புருஷோத்தமன், ஆசிரியர் சக்கரவர்த்தி, கனகராஜ், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை. வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ள நேரத்தில் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட தடை. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் உண்டியலை உடைத்து திருட்டு, மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை. அதிகரிக்கும் வெயில், சிக்னல்களில் பசுமை பந்தல், அரசுக்கு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.